பைக்கில் லிப்ட் கொடுக்கும் நபர்களை கத்தியை காட்டி மிரட்டி தனியாக அழைத்து சென்று சித்திரவதை செய்யும் கும்பலால் கோவில்பட்டி மக்கள் பீதியில் உள்ளனர். என்ன நடக்கிறது கோவில்பட்டியில் என்பதை தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. தனியாக செல்லும் ஆண்களிடம் லிப்ட் கேட்டு சென்று பின்னர் கத்தியை காட்டி நகை, பணம், செல்போன் ஆகியவற்றை திருடுவதாகவும் தர மறுப்பவர்களை அடித்து கொடுமைப்படுத்துவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதோடு லிப்ட் கொடுப்பவர்களை நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்து வெளியே சொன்னால் வீடியோவினை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவோம் எனவும் அந்த திருட்டு கும்பல் மிரட்டுகிறதாம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இறைச்சி கடையில் பணிபுரியும் நபர் ஒருவர் வேலாயுதபுரம் பகுதியில் சென்றபோது 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் சாலையில் சென்ற பஸ்ஸினை காண்பித்து தனது நண்பர் அந்த பஸ்ஸில் செல்வதாகவும் அந்த பஸ்ஸினை பிடிக்க உதவி செய்யுமாறும் கேட்டுள்ளார். இதனை நம்பிய அவரும் அந்த இளைஞருக்கு லிப்ட் கொடுத்துள்ளார். இருசக்கர வாகனம் கிளம்பிய சில நிமிடங்களில் பின்னால் அமர்ந்து இருந்த அந்த இளைஞர் இறைச்சிக்கடை ஊழியர் முதுகில் கத்தியை வைத்து தான் சொல்லும் இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று மிரட்டி அழைத்து சென்றுள்ளார். கண்மாய் அருகே சென்ற அந்த இளைஞர் தனது கும்பலுடன் சேர்ந்து அவரை அடித்து துன்புறுத்தியுள்ளார். தனக்கு நடந்த அந்த வேதனையை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இறைச்சிக்கடை ஊழியர் வலியுடன் தெரிவித்துள்ளார். வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு அங்கே பக்கத்தில் நிற்கும் போது ஒரு இளைஞன் வந்து எனக்கு கொஞ்சம் அங்கே பஸ்ஸில் கொஞ்சம் ஏற்றி விட்ருங்க, பஸ்ஸு முன்னாடி போயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டான். ஸோ அவனை ஏற்றி நான் கூட்டு போய்கிட்டு இருக்கப்போ ஒரு இடையிலே வர மொழியில் என் முதுகில் கத்தியை வச்சு இந்த கம்மாக்கரை ஓரமாக என்னை போக சொன்னான். சரின்னு சொல்லி நானும் அந்த வழியாக போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு 2 பேர் வந்து என்னுடைய வண்டியை சாவியை அமர்த்திட்டு என்னுடைய டிஷர்ட்டை பிடிச்சி இழுத்து உள்ளே கூட்டு போனாங்க. அங்கே இன்னொரு 3 பேர், மொத்தம் 6 பேர் சேர்ந்து என்னுடைய கழுத்தில் இருந்த செயின், என் இடுப்பில் இருந்த அருணாக்கொடி, என்னுடைய மோதிரம் எல்லாம் வெள்ளி இதில் அது எல்லாத்தையும் பிடிங்கிட்டு என்னுடைய மொபைல் ஃபோனையும் பிடிங்கிட்டு அந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய என்னுடைய ஜிபே, ஃபோன்பேயோட பாஸ்வேர்டை தர சொல்லி என்னை போட்டு அடின்னு அடித்தாங்க. நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதில் எனக்கு ஓவர் முதுகில் அருவாள், கத்தி இது எல்லாத்தையும் வச்சு என்னை அடித்து கடைசி தரவே மாட்டேக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபோனை மட்டும் பிடுங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்னை அப்படி திரும்பி பார்க்காம நீ ஓடிடு அப்படின்னு சொல்லி என் வண்டி சாவி மட்டும் கொடுத்துட்டாங்க. நான் அப்படியே கிளம்பி வந்திருக்கேன். மேலும் இதுகுறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 7 மாதங்களில் இதுபோன்று 10க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் கோவில் பூசாரி, கார் மெக்கானிக், தனியார் நிறுவன ஊழியர் என பலரும் இந்த வழிப்பறி கும்பலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கோவில்பட்டி வேலாயுதபுரம், சாத்தூர் சாலை, இலுப்பையூரணி ரயில் சுரங்க பாலம் மற்றும் ரயில்வே நிலையம் அருகே உள்ள கண்மாய் பகுதியில் இந்த வழிப்பறி கும்பல் தங்களது கைவரிசையை காட்டி வருகிறது. இறைச்சிக்கடை ஊழியரிடம் வழிப்பறி செய்த வழக்கில் சங்கரலிங்கபுரத்தினை சேர்ந்த 15 வயது சிறுவனை கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் 5 பேரை தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்டுள்ள சிறுவன் மீது ஏற்கனவே 2 கஞ்சா விற்பனை வழக்குகள் உள்ளதா? கஞ்சா விற்ற 2 வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்பிரச்சினை குறித்து காவல்துறையினரிடம் கேட்டபோது அவர்களது பதில் வேறு விதமாக உள்ளது. கிரைண்டர் ஆப் என்ற செயலி ஒன்று உள்ளதாம். அந்த செயலியில் ஓரின சேர்க்கையாளர்கள் தங்கள் துணையை தேடிக் கொள்வார்களாம். அப்படி அவர்களை சந்திக்க செல்லும் போதுதான் இதுபோன்று சிக்கிக் கொள்வதாகவும் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போதுதான் லிப்ட் கொடுத்து பாதிக்கப்பட்டவர் ஒருவர் புகார் அளித்துள்ளதால் விரைவில் அந்த கும்பல் பிடிபடும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஓரின சேர்க்கைக்காக செயலி மூலம் தொடர்பு கொள்ளும் நபர்களை குறிவைத்து தனியாக அழைத்து சென்று நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்து அவர்களிடம் மிரட்டி பணம் பறிக்கும் செயல் தொடர்ந்து வருகிறதாம். குடும்பத்துக்கு தெரிந்தால் அவமானம் என நினைத்து பாதிக்கப்பட்டவர்கள் பணம் கொடுத்து வருகிறார்களாம். இந்த நெட்வொர்க்கை முழுமையாக பிடித்தால் மட்டுமே இதுபோன்ற குற்றங்கள் குறையும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.